தமிழகத்தில் பாஜக வளர்ந்தது போல் கட்டமைக்க நினைக்கிறதே தவிர வேட்பாளர்களை களமிறக்குவதில் சற்றே திணறி இருக்கிறது பாஜக என்னும் கருத்துக்கள் முன்வைக்கப்படுகின்றன. குறிப்பாக கடந்த பிப்ரவரி மாதம் மத்திய பிரதேச ராஜ்யசபா எம்பியான முருகனுக்கு சீட் வழங்கப்பட்டது. இந்த நிலையில் அவர் நீலகிரி மக்களவை தொகுதி வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார். அதேபோல தெலுங்கானா மற்றும் புதுச்சேரி ஆளுநராக இருந்த தமிழிசை சவுந்தரராஜனுக்கு தென் சென்னையில் சீட் வழங்கப்பட்டுள்ளது. திருநெல்வேலி தொகுதி எம்எல்ஏவாக இருக்கும் நயினார் நாகேந்திரனுக்கு திருநெல்வேலி மக்களவையில் போட்டியிட வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி தொகுதியில் தற்போது மாநில அமைச்சராக உள்ள நமச்சிவாயம்தான் பாஜக வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். நாமக்கல் தொகுதி வேட்பாளராக களமிறக்கப்பட்டிருக்கும் KP ராமலிங்கம் தேர்தலில் போட்டியிட விருப்பமில்லை, ஆனால் கட்சி கட்டாயப்படுத்தியதால் போட்டியிடுகிறேன் என்கிறார். இப்படியாக தமிழகத்தில் போட்டியிடும் வேட்பாளர்கள் தேர்வில் சற்று சறுக்கலை சந்தித்துள்ளது பாஜக. அதுபோல மாநிலத்தில் ஒரு MLA ஒரு MP சீட் இல்லாத தமிழ் மாநில காங்கிரசுக்கு 3 சீட் வழங்கியுள்ளது. அதேபோல் ஒரு தொகுதிதான் கேட்டேன், ஆனால் பாஜக 2 தொகுதிகளை ஒதுக்கியதாக DTV தினகரன் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். இப்படியாக 39 தொகுதிகள் வேட்பாளர்களை நிறுத்துவதில் பாஜக தடுமாறியிருக்கிறது. குறிப்பாக சரியான வேட்பாளர்கள் இல்லாததால் MLAக்கள், ஆளுநர் பதவி வகித்தவர், மத்திய அமைச்சர்களை களம் இறக்கி இருக்கின்றனர் எனும் கருத்துக்கள் சொல்லப்படுகின்றன. பொதுவாக கூட்டணி அமைத்திருக்கும் தலைமை கட்சி அந்த கட்சியினர் பட்டியலை மட்டும்தான் தங்களின் லெட்டர் பேடில் வெளியிடும். மற்ற கூட்டணி கட்சிகள் கூட்டணியை தலைமை தாங்கும் கட்சியின் சின்னத்தில் போட்டியிட்டாலும் கூட தங்கள் கட்சியின் லெட்டர் பேடில் தான் வேட்பாளர் பட்டியலை அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கும். ஆனால் பாஜக இந்த நடைமுறைக்கு நேர்மாறாக கூட்டணி கட்சிகளின் வேட்பாளரை தாமரை சின்னத்தில் போட்டியிடுவதால் தங்கள் கட்சி வேட்பாளர்களைப் போல் அறிவித்தது. குறிப்பாக முதல் கட்ட வேட்பாளர் பட்டியலில் வேலூர் தொகுதியில் புதிய நீதி கட்சி வேட்பாளர் AC சண்முகம், பெரம்பலூர் தொகுதியில் இந்திய ஜனநாயக கட்சி வேட்பாளர் பாரிவேந்தர் ஆகியோர் பெயர்களும், இரண்டாம் கட்ட வேட்பாளர் பட்டியலில் சிவகங்கை தொகுதியில் இருந்த மக்கள் கல்வி முன்னேற்ற கழக வேட்பாளர் தேவநாதன் மற்றும் தென்காசி தனித்தொகுதியில் போட்டியிடும் தமிழக முன்னேற்ற கழக வேட்பாளர் ஜான் பாண்டியன் ஆகியோர் பெயர்கள் பாஜகவின் பட்டியலில் வெளியானது. இந்த பட்டியலை மொத்தமாக பார்த்தால் 24 தொகுதிகளில் பாஜக களம் காணுவது போன்ற பிம்பம் கட்டமைக்கப்படுகிறது. திமுகவே நேரடியாக 21 தொகுதிகளில் மட்டுமே போட்டியிடுகிறது. ஆனால் பாஜக 24 தொகுதிகளில் போட்டி என எண்ணிக்கை வடிவில் தங்கள் வளர்ச்சியை காட்ட முயன்றிருப்பதும் இதில் தெரிகிறது.